ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றதோட சேர்த்து இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம எப்படி சைடு இன்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சைடு இன்கம் அப்படின்னாலே ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மோஸ்ட்லி வந்து ஸ்டிச்சிங், பேக்கிங், டியூஷன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் அதை சொல்ல வரல. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட புதுசாக ஒரு 4-5 ஐடியா எனக்கு தோணுனதை நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இல்லை இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்து எப்படி சைடு இன்கம் பார்க்குறது அப்படின்னா, நம்மளுக்கு அந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை, அதாவது நம்மளுக்கு இருக்க ஸ்கில்லை நம்ம சர்வீஸாக மாற்றலாம். நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா நம்ம அந்த விஷயத்த நம்மளுக்குள்ளேயே வச்சுருந்தா நம்ம எப்படி சைடு இன்கம் பார்க்க முடியும்? அதனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம அதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டேட்டஸ், சோஷியல் மீடியா ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆர்டர் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மெயின் இன்கம் இல்லை, சைடு இன்கம் தான். அப்போ சைடு இன்கம்க்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். ஸோ நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, இருந்தாலும் ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் சர்வீஸ். அதாவது என்ன நம்மளுக்கு இப்போ நல்லா டீசெண்டாக நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பர்ஃபெக்டாக பண்ண பிடிக்கும் அப்படின்னா நம்ம இந்த பேக்கிங் சர்வீஸ் எடுக்கலாம். அதாவது பேக்கிங் சர்வீஸ் அப்படின்னா கிஃப்ட் பேக் பண்ணுறது, இல்லைன்னா ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பேக் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஒரு 2-3 விஷயங்கள் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து போட்டோன்னா தான் நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்கும். அது கூட சேர்த்து நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக போடணும். பர்த்டேக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் பண்ணுவோம்ல, ஸோ அதை பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு, மேரேஜ்க்கு வந்து இந்த தாம்பூலத்தட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆர்டர் கிடைக்கும். இல்லை யாருக்குமே நம்ம எதுவுமே ஷேர் பண்ணலைன்னா எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு இன்கம் அப்பப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி டைங்களில் வந்து நம்ம ஒரு இன்கம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பேக்கிங் சர்வீஸ் வந்து நம்ம பண்ணலாம். அதாவது அந்த கிஃப்ட்லாம் நம்மளுக்கு நல்லா பேக் பண்ண தெரியும், ஒரு ஃபினிஷிங் இருக்கும், நீட் ஃபினிஷிங் இருக்கும் அப்படின்னா தாராளமாக இதை எடுத்து பண்ணலாம். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே பொறுமையாக இருப்போம். பொறுமையான விஷயங்களை வந்து எவ்வளோ நாளாக ஆனாலும் அதை நம்ம விடாமல் பண்ணுவோம் அப்படின்ற ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை எடுத்து பண்ணலாம். ஹேண்ட்மேட் பேக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மால் அக்சசரிஸ், சின்ன சின்ன கிளிப், ரப்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம வீட்டிலையே வந்து ட்ரை பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாக வந்து ஒரு ப்ராடக்டாக அதை க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் போடலாம். அப்படி போடும்போது கண்டிப்பாக வந்து கிட்ஸ் இருக்க பேரண்ட்ஸ்லாம் வந்து அதை லைக் பண்ணி வாங்குவாங்க. ஒன் டைம் வாங்கினாங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்மக்கிட்ட தான் அந்த ஸ்மால் அக்சசரிஸ் எல்லாம் வாங்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பென்டன் செயின்னு, பேங்கிள்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடாக வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டே பொறுமை ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு சைடு இன்கம் தானே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட டைமையும் வந்து யூஸ்ஃபுல்லாக ஆக்கும். அதே மாதிரி இதில் நம்மளுக்கு வந்து ஒரு இன்கம் கிடைக்கும். ஸோ இது நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம ரீசேல் பண்ணுறது தான் சொல்கிறேன். அதாவது வீட்டில் இருக்க பொருட்கள் வந்து நம்மளுக்கு வாங்கியிருப்போம் முன்னாடி, அது நல்லாவே இருக்கும். ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணாமே வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. சில பேர் வீட்டில் அதை யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸை நம்ம என்ன பண்ணலாம், அதை அப்படியே வேஸ்ட் ஆக்காமல் அதை ஒரு நல்ல விலைக்கு நம்ம வந்து ரீசேல் பண்ணி அதிலேருந்து நம்ம இன்கம் பார்க்கலாம். அதுக்குன்னே நிறைய மார்க்கெட் பிளேசஸ் வந்து இருக்குது யூஸ்ட் ஐட்டம்ஸை ரீசேல் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் அந்த பொருட்கள் எல்லாம் போட்டு நம்ம சேல் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சந்தைகள்லாம் வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சு விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து அதில் நம்மளுக்கு சில ஒர்க்ஸ் ஏதாவது பண்ணணும், நீட் ஃபினிஷிங் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணி நம்ம ரீசேல் ஐட்டம்ஸ்லேயே வந்துட்டு அந்த மார்க்கெட் பிளேஸ்லேயே வந்துட்டு இது ரீசேல் ப்ராடக்ட் தான் அப்படின்ட்டு நம்ம வாங்கி இப்போ ஒரு 250க்கு அந்த பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் நம்ம நிறைய ஒர்க்லாம் பண்ணி அதை வந்து ஒரு 500 அந்த மாதிரி நம்ம சேல் பண்ணலாம். அந்த பொருளுக்கு அது ஒர்த்து அப்படின்னா வந்து அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஒர்க் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சைடு இன்கம்க்கான ஐடியா தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வீட்லேயே நம்ம சின்ன சின்ன பிளான்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வாங்கி சேல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே வந்து சீட்ஸ்லாம் வாங்கி சின்ன சின்ன ஐட்டம்லாம் போட்டு நம்ம அதையே சேல் பண்ணலாம்.
ஆனால் இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். நான் இப்போ சொல்கிற எல்லா விஷயங்களுமே வந்து இம்மீடியட்டாவோ இல்லை வந்துட்டு டெய்லி இன்கமோ கிடையாது. ஒரு சைடு இன்கம் அவ்வளோதான். பட் இது எல்லாமே வந்து நம்ம பண்ண பண்ண அது வந்து நம்ம ஒரு ரெகுலர் பிஸ்னஸாக கூட நம்மளுக்கு மாற நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெந்தய செடி இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம வளர்க்கலாம். வளர்த்து நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்லை சின்ன சின்ன கடைகளுக்கோ இல்லை வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கோ இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்து நம்ம சேல் பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும் வளர்கிறதுக்கு. ஆனால் வந்து அதுலேருந்து நம்ம ஒரு சைடு இன்கம் பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு ட்ரே இருந்தால் போதும். ட்ரேனா ஒரு பெரிய அளவில் வந்துட்டு ஒரு 4-5 ட்ரே மட்டும் வச்சுருந்து நம்ம சீட்ஸ் வந்து போட்டு அதை வந்து வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். இப்போது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சோசியல் மீடியாவோட ஹெல்ப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சோசியல் மீடியாவை பற்றி நிறைய தெரிஞ்ச பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸோ வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சிம்பிள் வீடியோ வந்து எடிட் பண்ணி கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பண்ணலாம். ஏன்னா நம்ம அந்த விஷயங்களில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா நிறைய பேருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தெரியாது, எப்படி போஸ்ட் போடணும்னு தெரியாது, எப்படி எடிட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. நம்மளுக்கு அந்த விஷயங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளுக்கு அதை பற்றி தெரியும் அப்படின்னா நம்ம சூப்பராக அதை எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நிறைய டைம் எடுக்கும். ஆனால் நம்மளுக்கு ஒரு சைடு இன்கம் கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்துட்டு நான் பண்ணுற சைடு இன்கம்ஸ். ஸ்டிச்சிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடிட்டிங், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இதில் மூலயமா எனக்கு ஒரு இன்கம் வந்து கிடைக்கிது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய மெயின் இன்கமே கிடையாது, சைடு இன்கம் தான். சைடு இன்கமில் வந்துட்டு ஓரளவுக்கு எனக்கு ஏதாவது ஒரு இதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்றனால தான் நான் இந்த விஷயங்களையும் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைனில் நிறையா வந்து சைடு இன்கம்க்கு போட்டிருப்பாங்க, ஃபீஸ் கட்டுங்க, இது வந்து தினமும் பார்த்திங்கன்னா 500லேருந்து 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. இப்போ நம்ம ஒரு சைடு இன்கம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்கில்லை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சது இந்த டெய்லரிங் நல்லா தெரியும், அதனால தான் நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டெய்லரிங் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நான் வந்து டெய்லரிங்கில் வந்து இன்கம் பார்த்துருவேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த விஷயம் வந்து நல்லா தெரியுமோ அந்த விஷயங்களில் தான் வந்து நம்ம ஒரு நல்ல இன்கம் பார்க்க முடியும். தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமை அவசியம். ஏன்னா அந்த விஷயம் பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்போது உடனே நீங்கள் வந்து இன்கம் எதிர்பார்க்கவே முடியாது. இப்போ நல்லா தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு தெரியும், எவ்வளோ அமௌண்ட் வந்து கஸ்டமர் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக அந்த ஒரு இன்கம்மை நீங்கள் பார்க்கலாம். இதில் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஸ்கில் வந்து நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் என்ன கேட்டாலும் நம்மளுக்கு பண்ண தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதை ரொம்ப நாள் வந்து எடுத்து பண்ண முடியும். நான் இது வரைக்கும் சொல்லியிருக்க இந்த ஐடியாஸ் எல்லாமே சைடு இன்கம் மட்டும்தான், மெயின் இன்கம் கிடையாது. ஏன்னா அப்புறம் கமெண்ட்டில் வந்து சொல்லுவீங்க, இதெல்லாம் ஒரு வேலையாக, இதில் என்ன இன்கம் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இது மெயின் இன்கமே கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைடு இன்கம் மட்டும்தான். இதையும் சேர்த்து பண்ணலாம், இதில் ஒரு இன்கம் கிடைக்கும், இதெல்லாம் வந்து இப்போது மார்க்கெட்டில் பண்ணலாம் அப்படின்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.